ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ப்ரொமோல ரம்யா அவங்க ரொம்பவே கத்திட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு செஞ்சுட்டாங்க. அதனால தான் அப்படி கத்திட்டு இருக்காங்க. என்னாலலாம் இந்த மாதிரிலாம் தாங்க முடியாது. நான்லாம் இந்த மாதிரிலாம் ஆக மாட்டேன். எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. நான் எதில் தான் உழைக்கல. நான் எல்லா டாஸ்க்லேயும் என்னோடய ஃபுல் இது காட்டுறேன். ஆனால் என்னை விக்ரம் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க தான் ஃபஸ்ட்டு விக்ரமை வச்சு செஞ்சது. அதனால் நீ என்ன செய்வியா, நான் உன்னை செய்வேன் அப்படி சொல்லிட்டு விக்கல்ஸ் இவங்கள வச்சு செஞ்சிட்டாரு. அதுக்கு தான் ரம்யா உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. நான் என்ன வேலை செய்யலைன்னு அவங்க பார்த்தாங்க. நான் எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கேன். அவங்க தான் அதை செய்யலை, அதுக்கு என்னை வச்சு செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து நம்ம கமருதீன் கூடயும் அரோரா கூடயும் கெமி கூடயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, என்ன சொல்லி என்ன பிரயோஜனம், ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. மக்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த வாரம் நீ வெளியே போயிட்டு வா மகராசி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, உள்ளே இருக்கவங்க ஒரு 4-5 டிக்கெட் வேஸ்ட்டாக தான் உள்ளே உக்காந்துட்ருக்கு. அது இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாம். அதனால் ரம்யாவை தான் தூக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அரோரா கூட இப்போ விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ரம்யா இன்னும் விளையாடுற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாவம் பயப்புள்ள அதுவும் தான் விளையாடிட்டுருக்கு. வெளியில் இருக்கவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டுது. ஏம்மா இப்படி உள்ளே போய் மாட்டிக்கிட்டு இப்படி படாத பாடுபட்டுட்ருக்க. உன்னோட பேர் வெளியில் இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. நீ முன்னா எப்படி இருந்தியோ இப்போதைக்கு நீ கரெக்டாக ஆகிட்ட. பிக் பாஸ் ரம்யா தான் இதுக்கப்புறம் உன்னை கூப்பிடுவாங்க. நீ கவலையே படாத. இப்போ கூட நீ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்துடலாம், கவலைப்படாத. அப்புறம் நம்ம விஜய் டிவியில் இருக்கவங்களே ஒரு சீரியலுக்கே ஒன்று கூப்பிடுவாங்க. அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நீ கவலைப்படாமல் வெளியில் வந்துடலாம் அப்படி தான் மக்களுடைய கருத்து. நீங்களே கமெண்ட்ஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே நல்லாவே தெரியும். ரம்யா வெளியே வந்துட்டு ஆவியை வெளியே கூப்பிட்ற மாதிரியே வெளியே கூப்பிட்டுட்ருக்காங்க. எந்த பொண்ணுக்கு தான் ரொம்ப கஷ்டமாகுது. நான் உள்ளே இருப்பேனா வெளியே இருப்பேனான்னு. மக்கள் சொல்கிறது தான் முடிவே. இந்த வாரம் யார் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரம்யாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ரம்யா அடிக்கிறாங்களா, அடுத்த ப்ரோமோவில் பக்கத்தில் இருக்கிற கெமியை அடிக்கிறாங்கங்க. அவங்களையும் வச்சு செஞ்சுட்டாங்க. பாவம் உள்ளே போயிட்டு அழுவுது கெமி. அது அடுத்த ப்ரோமோவில் வந்திருக்கு. நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் அதை. இப்போதைக்கு நம்ம ரம்யா கதையை மட்டும் தான் பேசிகிட்ருப்போம். ரம்யா கேரக்டரை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உள்ளே ஒன்று சுற்றிட்டுருக்கு பாருங்கள், அந்த பொண்ணு கூட இருக்குது. அந்த பொண்ணு நல்லா வச்சு செய்கிறாங்க எல்லாரையுமே. இதில் தேவையில்லாத கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பீஸ் இருக்குல்ல, அதில் ரம்யாவும் ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் கெமி கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்க. ஆனால் கெமியால் பார்த்தீங்க அப்படின்னா எமோஷ்னலாக டார்கெட் பண்ணுறாங்க எல்லாரையுமே. சாப்பாடு விஷயத்தில் அடிக்கிறாங்க கெமியை நல்லா. கெமி அடுத்த ப்ரோமோவில் போட்டிருக்காங்க அவங்க எப்படி அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.